எகிப்து தேசத்தாரின் அழிவு. பின்னும் 12ஆம் வருஷம் அந்த மாதத்தின் 15ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு. மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவிலே விழுவார்கள். பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளையும் அவளுடைய ஜனத்திரள் யாவையும் பிடித்தெழுங்கள். பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவனுடைய பிரேத குழியைச் சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடக்கிறது. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கிடியுண்டாக்கின அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துக்குள்ளும் கிடத்தினார்கள். அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவனுடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு கெடி உண்டாக்குகிறவர்களாயிருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடு இவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட கிடப்பாய். அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடும் கூட கடத்தப்பட்டார்கள். இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவர்களிடத்திலும் கிடைக்கிறார்கள். அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடைக்கிறார்கள். இவர்கள் கெடியுண்டாக்கிறவர்களாயிருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் கடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான். பட்டயத்தால் வெட்டுண்டார்கள் என்று பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன். பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த தீர்க்க தரிசன செய்தியோடு எகிப்தின் பாரம் நிறைவு பெறுகிறது. எகிப்து தேசம் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யமுள்ளதாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அந்த தேசம் சீரழிந்து கிடக்கிறது.
எகிப்து தேசத்தில் இப்போது மேன்மை இல்லை, மகத்துவம் இல்லை, ஆடம்பரமும் ஆரவாரமும் இல்லை. அது பாதாளத்தின் பக்கங்களில் பிரேத குழிகளில் கிடப்பது போல செத்து கிடக்கிறது. எகிப்து தேசம் மரித்து போயிற்று. அது இப்போது பிரேத குழியில் புதைக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எகிப்து தேசத்தின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேலிடம், மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் எகிப்திற்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தியை சொல்லும்போது அதை கோபத்தோடு சொல்லக்கூடாது. எசேக்கியேலுக்கு எகிப்து தேசத்தின் மீது கரிசனை இருக்க வேண்டும், அன்பும் நேசமும் இருக்க வேண்டும். எகிப்து தேசத்தின் அழிவை பார்த்து எசேக்கியேல் பரிதாபப்பட வேண்டும். எசேக்கியேல் எகிப்து தேசத்தின் ஏராளமான ஜனங்களின் நிமித்தம் அழுது புலம்ப வேண்டும். எசேக்கியேல் எகிப்து தேசத்தாரை தாழ்விடங்களில் தள்ளிவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை தள்ளிவிடும்போது எசேக்கியேல் அவர்களுக்காக அழுது புலம்பி பரிதபித்து அவர்களை குழியில் இறங்கினவர்கள் அண்டையில் பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிட வேண்டும். பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகள் பூமியின் தாழ்விடங்களில் எங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தையும் எசேக்கியேல் தள்ளிவிட வேண்டும். பூமியின் தாழ்விடங்களில் ஏற்கனவே ஏராளமான ஜாதிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிலும் எகிப்து தேசம் அழகில் சிறந்தவள் அல்ல. அவர்கள் எல்லோரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். எகிப்து தேசமும் பூமியின் தாழ்விடங்களில் தள்ளப்பட்டு அது விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் எகிப்து தேசத்தாரை பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடும்போது அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவில் விழுவார்கள். எகிப்தியர்கள் பட்டயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எகிப்து தேசத்தையும் அதன் ஜனத்திரள் யாவையும் பிடித்து இழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதாளத்தின் நடுவிலே ஏற்கனவே பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் எகிப்தியருக்கு துணை நின்றவர்களும் விழுந்து கிடக்கிறார்கள். எசேக்கியேல் எகிப்தியரை பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடும்போது அங்கே எகிப்தியருக்கு துணை நின்றவர்கள் அவர்களோடு பேசுவார்கள். அவர்கள் எல்லோருமே விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு பாதாளத்தின் நடுவே இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். இவர்கள் பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களாய் இருந்தாலும் இவர்களும் கர்த்தருடைய பட்டயத்திற்கு தப்பிக்கவில்லை. பட்டயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோனுக்கும் அவனோடு கூட எகிப்து தேசத்தார் அனைவருக்கும் பாதாளத்தின் நடுவிலே அடக்க ஆராதனை நடைபெறுகிறது. அவர்கள் எல்லோரும் பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடப்படுகிறார்கள். அடக்க ஆராதனை ஆடம்பரமாகவும் ஆரவாரமாகவும் நடைபெறுகிறது. எகிப்தியர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பாகவே அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். பார்வோன் பாதாளத்தின் நடுவிலே தள்ளப்படும் போது அவனை சுற்றிலும் அசீரியரின் பிரேத குழிகள் இருக்கிறது. பார்வோனைப் போலவே அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்டு பாதாளத்தின் நடுவிலே விழுந்து கிடக்கிறார்கள். பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடக்கிறது. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடி உண்டாக்கின அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள். பாதாளத்தின் நடுவிலே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடைக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடி உண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். பாதாளத்தின் நடுவிலே பெர்சிய தேசமும் ஏலாமும் அதன் ராஜாக்களும் அவனுடைய திரளான சேனைகளும் விழுந்து கிடக்கிறார்கள். வெட்டுண்டவர்களின் நடுவே ஏலாமை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துக்குள்ளும் கடத்தினார்கள். அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் கெடி உண்டாக்கினவர்களாய் இருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோட கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். ஏலாம் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறான். பாதாளத்தின் நடுவிலே கீத்தியரின் வல்லமையும் விழுந்து கிடக்கிறது. அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடைக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது.
அவனுடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் கெடி உண்டாக்கினவர்களாய் இருந்தும் அவர்கள் எல்லோரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். மேசேக்கும் தூபாலும் மனிதனையும் இல்லாமல் ஜனங்களை சங்காரம் பண்ணியவர்கள். வடக்கு தேசத்தார் எல்லோரும் இவர்களை பார்த்து பயந்தார்கள். இவர்களோடு மற்ற தேசத்தார் இராணுவ ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். மேதியரின் ராஜாவாகிய காக்கேரஸ் செத்துப்போனான். இவன் பலசாலியாக இருந்தாலும் இவனும் பாதாளத்தின் நடுவிலே தள்ளப்பட்டான். கீத்தியர்களுக்கு மரியாதையான அடக்க ஆராதனை நடைபெறவில்லை. இவர்களுடைய தேசம் அழியும் போது இவர்களுக்காக ஒருவரும் துக்கம் கொண்டாடவில்லை. ஏதோம் தேசம் பல வருஷங்களாக வல்லரசாக ஆட்சி செய்தது, செல்வ சிறப்போடு இருந்தது. ஏதோமியரும் பாதாளத்தின் நடுவிலே கிடக்கிறார்கள். எகிப்து தேசம் அழிவதற்கு முன்பாகவே ஏதோம் தேசம் அழிந்து போயிற்று. நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்திரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 25:13. ஏதோமியர் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோட இவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் அவர்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். ஏதோமியர்கள் மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள். இவர்கள் மற்ற பராக்கிரமசாலிகளுக்கு கெடி உண்டாக்குகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஏதோமியரை பார்த்து பயந்தார்கள். ஆனால் இப்போதோ ஏதோமியர் பாதாளத்தின் நடுவிலே விழுந்து கிடக்கிறார்கள். பாதாளத்தின் நடுவிலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் நொறுங்குண்டவர்களாகவும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களாகவும் கிடக்கிறார்கள். அவர்கள் நடுவே எகிப்தியரும் அவர்களைப் போலவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களாய் கிடப்பார்கள். பாதாளத்தின் நடுவிலே புறஜாதி தேசத்தார் ஏராளமானோர் விழுந்து கிடக்கிறார்கள். அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள். அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள். ஏதோமும் அதன் ராஜாக்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடும் கூட கடத்தப்பட்டார்கள். இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவர்களிடத்திலும் கிடக்கிறார்கள். வடதிசை அதிபதிகளும் சீதோனியரும் கெடி உண்டாக்குகிறவர்களாய் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் கடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சீதோனியர்கள் எகிப்தியரோடு கடல் வாணிபம் செய்தார்கள். எகிப்தியருக்கும் சீதோனியருக்கும் நடுவே நெருங்கிய வியாபார தொடர்பு இருந்தது. எகிப்தியர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு சீதோனியரை சார்ந்திருந்தார்கள். சீதோனியரோ பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். புறஜாதி தேசத்தாருக்கு அழிவு வரும்போது எகிப்து தேசம் அந்த அழிவுக்கு தப்பிக்காது. நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட கிடப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தை சுற்றிலும் இருந்த மற்ற தேசங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. கல்தையர்கள் அந்த தேசத்தாரை சர்வ நாசம் பண்ணினார்கள். மற்ற ஜாதியார் அழிந்து போவதை பார்வோனும் பார்ப்பான். ஆனாலும் அவன் புத்தி தெளிய மாட்டான். எகிப்து தேசத்திலே தன்னிடத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பார்வோன் தன் தேசத்தை பற்றி பெருமையாய் நினைப்பான். கல்தையர்கள் மற்றவர்களைத்தான் வெட்டினார்கள், ஆனால் அவர்கள் தங்களை வெட்டவில்லை என்று பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். கர்த்தர் பார்வோனை பார்த்து, நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோட கிடப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் பார்வோன் மேலும் எகிப்து தேசத்தின் மேலும் வந்திருக்கிறது. பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கடத்தப்படுவார்கள். பார்வோனும் எகிப்தின் திரளான ஜனங்களும் மற்ற ஜனங்களைப் போலவே பாதாளத்தின் நடுவிலே கடப்பார்கள். அங்கே அவர்களுடைய பிரேத குழிகள் கிடக்கும். அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் தள்ளப்படுவார்கள். 12ஆம் வருஷம் என்பது சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் ஆகும். எருசலேம் விழுந்து 1 வருஷமும் 8 மாதங்களும் ஆன பின்பு என்று இதற்கு பொருள் சொல்லலாம்.
நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு. அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவிலே விழுவார்கள். பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பராக்கிரமசாலிகள் வல்லவர்களும் அவனுக்கு துணை நிற்கிறவர்களும் பாதாளத்தின் நடுவில் இருந்து அவனோடே பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். அசீரியரும் ஏலாமியரும் மேசேக்கும் தூபாலும் ஏதோமியரும் சீதோனியரும் நரகத்திலே இருக்கிறார்கள். பார்வோன் இவர்களை நரகத்திலே பார்ப்பான். பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான். என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன். பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கடத்தப்படுவார்கள். ஏலாமும் அவனுடைய ஜனமும் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். இது நரகத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களும் துன்மார்க்கரின் ஆத்துமாக்களும் பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றன. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை பாதாளத்தில் இருந்து விடுவித்தார். இப்போது பாதாளத்தில் துன்மார்க்கரின் ஆத்துமாக்கள் மட்டுமே உள்ளன. இவை இரண்டாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் பாதாளத்திலேயே இருக்கும். ஜீவனுள்ளோருடைய தேசம் என்பது மரித்தோரின் தேசத்திற்கு எதிர்ப்பதமாக இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.